இப்போ ரீசெண்டாக வந்து எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்தது. அப்படி பார்க்கும்போது ஒரே ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க 2 பசங்க. அவங்களுக்குலாம் அந்த மார்க் ஷேர் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலிஸில் இருக்கிறவங்களும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதில் என்ன ஒரு இதுனா, அந்த மார்க்ஸ் வந்து பையன் வந்து அதிகமாக கூட எடுக்கல அப்படின்ற கவலையை விட, இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்கார பையனோட கம்மியாக வாங்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு கவலை தான் அந்த பேரண்ட்ஸ்க்கு அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இப்போ இப்படியெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த கல்ச்சர், அப்போ அந்த கல்ச்சரோட வேல்யூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அவங்க வந்து அந்த பசங்களை வந்து இது பண்றதா இருக்கட்டும், ஹோல்ட் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக வந்து இதுவே நம்ம எம்எம்ஜி கல்ச்சரில் ஒரு கல்ச்சர் இருக்கு. ஸோ இந்த கல்ச்சரில் வந்து நம்ம யார் கூடயும் கம்பேர் பண்ண மாட்டோம். அந்த கல்ச்சர் நம்பர் வந்து 21. எம்எம்ஜியில் உள்ளவங்க யாரையும் கம்பேர் பண்ண மாட்டாங்க. இவங்க அவங்களோட மேலே, இவங்க அவங்களோட கீழே, நானும் பெரிய ஆள் ஆகணும், நான் இன்னும் சின்ன ஆளாக இருக்கேன், இவங்க யாருமே கம்பாரிசன் பண்ணாமல் அவங்கவுங்க வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அந்த விதை எவ்வளோ தூரம் வளர முடியும், அந்த விதை வளர்றதை நோக்கி போவாங்க. செடி, கொடி, மரம் அது அதுக்குன்னு ஒரு காலம், அதை நோக்கி போவாங்களே தவிர செடி கூடயும் கொடி கூடயும் மரத்து கூடயும் கம்பேர் பண்ணிட்டும் வாழ மாட்டாங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை எவ்வளோ முழுசா வாழ முடியும், எவ்வளோ பெருசா வாழ முடியும், என்னெல்லாம் பண்ண முடியும், அதை நோக்கி மட்டுமே போவாங்க. கம்பாரிசன் பண்ண மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே கம்பேர் பண்ணுவாங்க. என்னை விட சின்ன பையன் பக்கத்து வீட்டுல இருப்பான், மற்ற பசங்கிட்ட போக மாட்டான், விளையாட வீட்டுல இருப்பான், கோலம் போடுறது இதெல்லாம் செஞ்சிருப்பான். எங்க வீட்டுல சொல்ல அந்த பையன் பாரு எப்படி வீட்டுக்குள்ள அவங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்டுருக்கான் பாரு, நீ தான் இங்கே அப்படின்னு அவனை பத்தி என்கிட்ட கம்பேர் பண்ணுவான். எனக்கு அப்ப சுத்தமாவே முடியாது, இருந்தாலும் அப்படியே வாழ்ந்துட்டு வந்துருச்சு. இன்னைக்குதான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்க, 5000 10,000 சேல்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து சொல்லிட்டே இருக்கீங்க என்ன சேல்ஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிவ் நிறைய பார்த்துருக்காங்க பிசினஸ் எல்லாம். நம்பர் 160 எம்எம்ஜியில் யார்கிட்ட பேசினாலும் சரி, ஒரு சின்ன குழந்தைக்கு, உலகம் தெரியாதவங்களுக்கு, புதுசா உள்ளவங்களுக்கு எப்படி என்ன டீட்டெயில் சொல்லி கொடுக்கணுமோ அந்த மாதிரி டீட்டெயில மனசுல வச்சுட்டு தான் பேசணும். அந்த மாதிரி டீட்டெயில தான் கம்யூனிகேட் பண்ணணும். இந்த மாதிரி டீட்டெயில தான் போஸ்டர் பண்ணணும். அந்த மாதிரி கல்ச்சர் பார்க்கும்போது எனக்கு நான் வேலை பார்த்த இடத்துல ஞாபகம் வந்துருக்கு. சூப்பர்வைசர் வந்து சொல்லிட்டு போவாங்க, அந்த ஜாப் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன், செகண்ட் ஆப்ரேஷன் இந்த மாதிரி வரும். ஒரே இது அவங்க சொல்லிட்டு ஒன்று போயிட்டு இருப்பாங்க, நம்ம வேலை செய்யும்போது மாற்றி பண்ணி வச்சிருப்பாங்க அந்த வேலை பார்க்குறவங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க மாற்றி சொன்னதை இது பண்ண மாட்டாங்க, நான் இப்படி தான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. ஒரு பொசிஷனில் இருக்கவங்க எப்படி அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த கம்யூனிகேட் பண்ண தெரியாமல் பண்ணதுனால வந்த லாசஸ், அந்த விஷயங்கள்லாம் கல்ச்சர் பார்க்கும்போது ஞாபகம் வந்து. எம்எம்ஜிஎன் எப்போ முடியுமோ அவங்களால இன்னைக்கு மதியம் கொடுக்க முடியும் அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் அப்படின்னு டைம் சொல்லுவாங்க. அவங்களால நாளைக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா நாளான இன்னைக்கு சொல்லுவாங்க. எப்பவும் அவங்களால எப்போ முடியுதோ அதை விட கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொன்ன கமிட்மெண்ட்டை பக்காவா நிறைவேற்றணும். அதுக்காக கொஞ்சம் எடுத்துக்கிட்டே சொல்லுவாங்க, டைம் எடுத்துக்கிட்டே சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்தது, அதாவது டீம்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்விடேஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னேன். லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட எத்தனை கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு கேட்கும்போது அவங்க ஒரு நான் 50 கான்டாக்ட்ஸ் 100 கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி அவங்க லிஸ்ட் சொன்னாங்க. இதெல்லாம் எழுதுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டேன். 1 நாள் ஆகும் அப்படின்னாங்க. சரி 2 நாள் எடுத்துக்கங்க, நாளைக்கு மறுநாள் வரைக்கும் டைம் எடுத்துங்க அப்படி மாதிரி 2 நாள் நான் டைம் கொடுத்தேன் அவங்களுக்கு. ஸோ அதை நீங்க இந்த விஷயத்த சொல்லும்போது எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ அந்த டைம் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன அந்த நான் டைம்குள்ள முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தேன் அவங்களுக்கு. அந்த டைமுக்குள்ள முடிச்சிட்டோம் அந்த ஒரு ஃபீலும் இருந்துச்சுன்னா, நம்ம சொன்ன டைம் படி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம வார்த்தை மேல நம்மளுக்கே மரியாதை இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சொன்ன டைம்ல நம்ம முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்னெல்லாம் இந்த மாதிரி நம்ம சொன்ன டைமிங்ல முடிக்கிறதுனாலையும் நம்மளால 2 நாளைக்கு முன்னாடியே முடிக்க முடியும், ஆனா நம்ம 3 நாள் டைம் சொல்லியிருப்போம். இதனால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி யாரெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டேட் சொல்லி அதுக்கு முன்னாடியே நம்ம பணம் கொடுத்துட்டோம்னா அதுக்கு முன்னாடியே கொடுத்தாலும் ஒரு திருப்தி கிடைக்கும். அப்ப அவனை நம்பி நம்ம கொடுக்கலாம், சீக்கிரமா கூட கொடுத்துரும் அப்படின்ற நிறைய பிலீவ் கிடைக்கும். சூப்பர். இந்த பணம் கொடுக்குற விஷயத்துல இது நல்லா ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் 10ஆம் தேதி பணம் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கொண்டு போய் 5ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா பரவாயில்லையே, 10ஆம் தேதி சொன்னாங்க, கேட்கறதுக்கு முன்னாடியே பணம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க மேல அதிக நம்பிக்கை வரும். டன். ஆனா அதே மாதிரி என்கிட்ட ஒண்ணு நடந்திருக்கு. இதே கல்ச்சர் மாறாக அவங்க கரெக்டா கொடுத்துருக்காங்க நிறைய, அதுக்கப்புறம் அவங்க அதிகமா வாங்கிட்டு போனாங்க, அதோட ஓடி போயிட்டாங்க. ஓகே. நான் பண்ணியிருக்கேன் கரெக்டா, ஆனா என்கிட்ட ஆரம்பத்துல அவங்க கரெக்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் வந்துன்னு சொல்லிட்டு என் கையில இருந்தா வேற ஆள் மூலியமா வாங்கி கொடுத்தேன், அப்படியே வாங்கிட்டு போயிட்டாங்க. இது ஒரு நடந்திருக்கு என்ன சம்பவம். நம்ம ஆல்ரெடி இந்த கல்ச்சர்ல இருக்கிற மாதிரி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்திலும் அப்படி முயற்சி பண்றேன், ஆனா எல்லாம் நடக்காது. ஆனா இப்ப எம்எம்ஜில நம்ம ராகுல்கிட்ட வாங்கினது மட்டும் கொடுக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கொடுக்கணும் அப்படின்னு. அதுல ஒரு 6 மாசத்துல இப்ப 2-3 டைம் முன்னாடியே கொடுத்துருக்கேன், அந்த டைமுக்கு கொடுத்துருக்கேன். ஆனா இந்த வாட்டி வந்து 20ஆம் தேதியே கொடுத்துட்டேன். அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டே இருக்கும். ஃப்ரெண்டு கிட்ட வந்து நான் அப்பப்போ கேட்டுட்டே இருப்பேன், சொல்ற டேட்டுக்கு முன்னாடியே கொடுத்துருவேன். ஒரு முறை என்னாச்சுன்னா மெசேஜை பார்த்துட்டு லேட் ஆயிருச்சு. அவர் வந்து என்கிட்ட சாரி கேட்கிறார், சாரிடா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி, இப்போ வரையும் கூட ஒரு மெசேஜ் பண்ணா பார்த்த உடனே வந்து அக்கௌண்ட் பணம் வந்துடும். ஒரு கால் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி விஷயங்களா இருக்கு. இப்ப நான் ரெண்ட் எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே கொடுக்கறது, 1 நாள் 2 நாள் முன்னாடி. அப்புறம் யாருக்காவது கொடுக்க வேண்டியது சின்ன சின்ன அமௌண்ட் யார்ட்டையோ வாங்குவேன், அது முன்னாடியே கொஞ்சம் சொல்ற டைம்குள்ள கொடுத்துருவேன்.
ஸோ அது நான் பார்க்கும்போது திரும்ப எனக்கு கிடைக்கும் போது அது ஆன் டைம்ல கொஞ்சம் கிடைச்சிருது. ஏதாச்சும் எனக்கு தேவைப்படும் போது அப்படின்னு. அப்ப நம்ம கொடுக்கறது எப்படி கொடுக்குறோமோ அது மாதிரி நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்றது நான் சில நேரம் அனலைஸ் பண்ணிருக்கேன். நம்ம வந்து சீக்கிரமா கொடுத்துட்டு இருக்கிறோம், ஒரு விஷயத்துக்கு சொன்ன டைம் முன்னாலே கொடுக்குறோம்னா நம்மளுக்கும் அதே மாதிரி கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. தென் இன்னையில இருந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது இந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்றதை நம்ம அப்டேட் பண்ணலாமா கோச்சஸ்க்கு? நான் 3 நாள்ல ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னேன், 2 நாள்ல முடிச்சு கொடுத்துட்டேன். அல்லது நான் 3 நாள்ல பணம் கொடுத்துருவேன்னு சொன்னேன், 10 நாள்ல பணம் கொடுத்துருவேன்னு சொன்னேன், என்னோட ரெண்ட் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே நான் முன்னையே கட்டிட்டு இருக்கேன். அந்த இதை அப்டேட் பண்ணலாமா? இது வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணாதவங்க